மோஸ்ட் மென் அண்ட் விமன், அதுவும் முக்கியமா ஆம்பிஷியஸா இருக்கிற மென் அண்ட் விமனுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது லைஃப்ல இல்லை. ஒன்ஸ் அவங்க ஒரு விஷயத்த சூஸ் பண்றாங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க இல்ல அங்க ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா நடக்கல அப்படின்னா டக்குன்னு டைவர்ட் ஆகி இன்னொரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லெட்ஸே என்னோட லைஃப்லயுமே நான் இந்த சேனல் வந்து பெருசாக்கணும், லெட்ஸே ஒரு கோச்சிங் பிசினஸ் பிராண்டா அதை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நான் பண்ண பெரிய தப்பே இங்க இருந்து இல்ல, நான் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அங்க நான் போயிட்டு ஓகே மணி 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 அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் இங்க ஒரு விஷயம், நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு நான் கோச் பண்ணணும், கைட் பண்ணணும், அது மூலியமா நான் ஏர்ன் பண்ணணும், தென் அவங்களுக்கும் நான் நிறைய விஷயம் சொல்லி தரணும் அப்படிங்கிறது. இந்த கிளாரிட்டி எனக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு? நான் பண்ண ஒரு சில விஷயங்கள் அண்ட் ஸோ நான் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு நான் கேட்டுக்கிட்டது. ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். நான் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம ஏன் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, ஏன் உங்களால கிளாரிட்டி இல்லாதனால ஃபோக்கஸ்டா இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் கேஜே, நான் ஆம்பிஷியஸ் மென்னுக்கு அண்ட் விமன் 2 பேருக்குமே எப்படி அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம், எப்படி கரியர்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம், எப்படி ஒர்க்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல நம்பர் 1 விச் இஸ் மெயின் திங், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம்னா வெளியே இருந்து வர்றது தான் டிஸ்ட்ராக்ஷன். நெவர். 2 டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் எப்பவுமே லைஃப்ல இருக்கும். ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, இன்டர்னல் அப்படிங்கிறது தாட்ஸ். நம்ம மென்டலி ஓவர்லோட் ஆகும்போது, மென்டல் மாஸ்டர்பேஷன் அதிகமா பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும் கண்டிப்பா. லெட்ஸ் சே என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நீங்க ஒரு 10 நாள் ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. 10 நாள் இப்ப நீங்க ஒரு கான்டென்ட்டே போடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 நாள் அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்றீங்க. திடீர்னு ஒரு யூடியூப்ல ஒரு போய் வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோல இந்த ஃபார்மேட் வேணா, நீ வேற ஃபார்மேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க வேற ஃபார்மேட் பண்றீங்க. தென் திரும்பி இங்க இருந்து இன்னொரு சேனல் பாக்குறீங்க, இன்னொரு விஷயத்த பண்றீங்க, தென் பேர்ன் அவுட் ஆயிடுறீங்க. லெட்ஸ் சே இன்னைக்கு நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப என் கூட ஒர்க் அவுட் பண்ற அந்த பையன் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்காப்ல. நான் கேட்டேன் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இல்ல கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நான் வந்து பிரைவேட்ல போயிட்டு இது பண்ணுவேன். நான் ரெண்டுல எது சூஸ் பண்றதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னாப்ல. தென் அவரை பத்தி பேக்ல நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும், நிறைய பேச ஆரம்பிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஹி இஸ் மென்டலி ஓவர்லோட். ஆக்சுவலி வித்தவுட் ஹிஸ் ஃபோன் ஹி கேன் பி தேர் அப்படிங்கிறதான் மேட்டர். ஸோ சொஃபஸ்டிகேட்டட். ஸோ என் நம்பர் ஆஃப் கான்டென்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் புக்ஸ் நீங்க படிக்கிறது, ஐ மீன் நீங்க புக்ஸ் படிக்க கூடாதுன்னு சொல்ல. இஃப் யூ ஆர் அன் ஐடி ப்ரொஃபஷனல், கோடிங் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, பிகாஸ் அது உங்க ரிலேட்டடான ஒரு விஷயம். பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா பேக் எண்டுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு படிக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு காலிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா காலிஸ்டிக்ஸ் ரீதியா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பட் எங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும்னா அன்வான்டான விஷயங்கள் நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும். இதுதான் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கறது. லெட்ஸ் சே உங்களோட தாட்ஸ், நீ இது பண்ண, அது பண்ணு, இங்க பாரு இப்படி இருக்கு, இது பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற தாட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க கான்டென்ட்ஸ். நம்பர் 3 நீங்க சுத்தி எப்படிப்பட்ட பீப்புள்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, அவங்களோட தாட்ஸை நீங்க என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் பண்ணது நம்பர் 1 விச் இஸ் மெடிடேஷன். மெடிடேஷன் என்னோட பிரீத்திங்ல நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் திரும்பியும் என்னோட ஒர்க் நான் பண்ணிடுவேன். இது நம்பர் 1. மெடிடேஷன் மார்னிங் எந்திரிச்ச உடனே 15 to 20 minutes மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, கம்பல்சரியா பண்ணுங்க. நம்பர் 2 மைண்ட்ஃபுல்னஸ். அடிக்கடி மைண்ட்ஃபுல்லா இருக்க கத்துக்கங்க. லெட்ஸ் சே இப்ப நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேணும்னே அந்த சேரோட அந்த விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்ப நீங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வருவீங்க, மைண்ட்ஃபுல்லா இருப்பீங்க. இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. நிறைய இருக்கு, பட் இந்த 2 விஷயத்த நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது யூ வில் கெயின் அ கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். ரைட். இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனாவும் என்னென்ன விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியாஸ், வேற என்ன என்டர்டைன்மெண்ட், மூவிஸ், இதுல எதெல்லாம் உங்களை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணுது 3 விஷயத்த இதுல சூஸ் பண்ணுங்க. அந்த 3 விஷயத்துல இருந்தும் விலகி இருங்க. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிளா அதுதான் பண்ண முடியும். நம்ம அதுக்கு மேல வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு ரெடியூஸ் பண்ணலாம், இல்ல எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்றதுன்னா பீப்புளை எலிமினேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பீப்புளை எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது சம் பீரியடுக்கு லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஆல்மோஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு 80% ஆஃப் த பீப்புள் பயப்படுறது, ஓகே நான் பீப்புளை எலிமினேட் பண்ணேன் அப்படின்னா, பீப்புளை என் லைஃப்ல இருந்து நான் எலிமினேட் பண்ணிட்டேன்னா நான் லோன்லியா இருப்பேன்.
அப்போ என் கூட யார் பேசுவா, பழகுவா? ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மென்டலி ஃபட்டிக் ஆக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பேர்ன் அவுட் கொடுக்குறாங்க, உங்களை ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக்குறாங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு அவாய்ட் தம். அவங்கள விட பெட்டரான பீப்புளை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா லைஃப்ல. நீங்க ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க அதே இடத்துல அதே இருப்பாங்க, இல்ல ஒரு கொஞ்சம் மேபி இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். பட் உங்க அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நெவர். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் கூட ஜிம் வந்துட்டு இருந்த பசங்க எத்தனையோ பேர் ஜிம் வந்துட்டு இருந்திருக்காங்க, நானும் அடிக்கடி குவிட் பண்ணிருக்கேன், ரைட்? பட் நான் இப்பவும் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஜிம் போயிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட் என்னோட 60s வரைக்கும் நான் ஜிம் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் அப்போ எனக்கு சீசன் இப்போதைக்கு பாடி பில்டிங் சீசன், நான் பாடி பில்ட் பண்ணுவேன். பாடி பில்டிங் சீசன் இல்லை அப்படிங்கும்போது எஸ் ஐ ஜஸ்ட் டூ அ நார்மல் ஒர்க் அவுட்ஸ் ஆகலாம். ஸோ ஆனா இப்போ என் கூட யாருமே பெருசா வர்றது கிடையாது. ரீசன் என்னன்னா அவ்வளவுதான், அவங்களோட சீசன் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஸோ திங்க் அபவுட் இட். அவங்க அப்படியே அதே இடத்துல இருக்காங்க, பட் நான் மென்டலி ரெடியா இருக்கேன், பிசிக்கலி ரெடியா இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு லாங் டேர்ம் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, கோச்சிங் பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு ஆன்லைன் கோச்சிங். பீப்புளுக்கு எப்படி ஃபோக்கஸ்டா இருக்குது, கான்சென்ட்ரேஷனா இருக்குதுன்னு என்னோட ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலியமா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ராப்பர்லி நீங்க அந்த விஷயம் வந்து நீங்க அந்த கோச்சிங் ஜாயின் பண்ணீங்கன்னா வித்தின் 3 months நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா மாறி இருப்பீங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஒரு மென்டார் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு சொல்லி தரும் போது யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் ஹிம், ரைட்? ஸோ yeah, coming back to the content, link கீழ இருக்கும். 30 minutes free consultation இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனை பொறுத்தவரை அவ்வளவுதான். நீங்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா, ஒரு 3 நாளைக்கு ஜஸ்ட் 70 or 2 hours டீடாக்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு 1 week டீடாக்ஸ் பண்ணி பாருங்க, ரைட்? நீங்க வந்து அதுக்குள்ள போகாமலே இருங்க அப்படின்னு சொல்லுங்க. டீடாக்ஸ் பண்ணி பாருங்க. இந்த டீடாக்ஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க, டீடாக்ஸ் பண்ணாத போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்கிறத ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி பேலன்ஸ்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்து பாருங்க. யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர். தட்ஸ் ஆல், சிம்பிள். நான் எல்லாருக்குமே போயிட்டு உட்காந்து ஆன்சர் சொல்லி கொடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க என்னோட கோச்சிங் வந்தீங்கன்னா ப்ராப்பரா என்ன பண்ணலாங்கிற ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கை நான் சொல்லி தரேன். பட் இங்க யூ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் த ஆன்சர், ரைட்? ஸோ அந்த மென்டல் ஓவர்லோட்ல இருந்து வெளியே வரணும், நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா 5 questions you just need to ask to yourself. First of all, the first question which is what you really want. உங்களுக்கு ரியலா என்ன வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் பென் எடுங்க, இந்த 5 questions இப்பயே ஆன்சர் பண்ணுங்க, இல்ல அப்புறமேட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, இல்ல ஒரு கொஸ்டினை பாஸ் பண்ணி கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ரைட்? பட் ஆனா பொறுமையா நிதானமா ஆன்சர் பண்ணு. வாட் யூ ரியலி வாண்ட் இன் யுவர் லைஃப். எல்லாத்தையுமே எழுதுங்க, என்ன வந்தாலும் எழுதுங்க. சீப்பான ஆன்சர்ஸ் என்ன இருந்தாலும் எழுதுங்க, காமெடியான ஆன்சர்ஸ் என்ன இருந்தாலும் எழுதுங்க, என்ன வந்தாலும் எழுதுங்க. இப்ப நான் வந்து பஞ்சி ஜம்பிங் எழுதியிருப்பேன், ஸ்கீயிங் எழுதியிருக்கேன், நான் வந்து டிராவல் பண்ண ஒரு 10 to 15 countries நான் வந்து டிராவல் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் அ மணி த்ரூ மை கோச்சிங் பிசினஸ் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு MNCல ஒர்க் போகணுங்கிறதையும் நான் வந்து எழுதியிருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் நீட் அ குவாலிட்டி ஆஃப் ஒய்ஃப், குவாலிட்டி கேர்ள் அப்படிங்கிறத அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் எழுதுங்க. ஸோ நீங்களும் என்ன வேணாலும் எழுதுங்க, அது எவ்வளோ லிஸ்ட் போயிட்டே இருந்தா பிரச்சனையே கிடையாது, பட் எழுதுங்க. தென் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஸ்பெசிஃபிக்கா 3 விஷயத்த சூஸ் பண்ணுங்க. அந்த 3 விஷயத்த எப்படி சூஸ் பண்ணணும்னா, இந்த ஒரு 3 விஷயம் இருந்தா மத்த எல்லாத்தையுமே நான் அட்டைன் பண்ணிடுவேன். இப்ப லெட்ஸ் சே என்னோட பிசினஸ்ல நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, என்ன நான் மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கினேன் அப்படின்னா, தேர்ட் ஒன், என்னோட பிசிக்கை நான் ஹெல்த்தை சூப்பரா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னால மத்த எல்லாத்தையுமே நான் மத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்னால ஈஸியா அட்டைன் பண்ண முடியும், ரைட்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்ப நான் ஒரு நல்ல குவாலிட்டியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், நான் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா, ஐ வில் ரியலி அட்ராக்ட் அ ஒய்ஃப் குவாலிட்டிகள். ஓகே, எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் நான் வச்சிருக்கேன், அந்த வேல்யூஸ்குள்ள இருக்கிற பொண்ணு நான் அட்ராக்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த லேக் மென்டாலிட்டிங்கிறதே இருக்காது, பிகாஸ் நான் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான், ரைட்? அந்த ஒரு 3 கோல்ஸ், இது மேபி மாறலாம், பட் இப்போதைக்கு அந்த 3 விஷயத்த சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இங்கேருந்து 3 years கழிச்சு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப், அதாவது உங்களோட வருங்காலம் எப்படி இருக்கணும், உங்களோட இன்ச் பை இன்ச் அதை டீடைல்டா எழுதணும். இப்ப நான் மார்னிங் 4:30 இல்ல 5 o'clock நான் எந்திரிக்கிறேன், நான் வந்து மார்னிங் ரொட்டீன் ஒரு 1 hour பண்றேன். தென் 6 to 7 இல்ல 6 to 8 வந்து நான் ஜிம் செஷன் முடிப்பேன். தென்
9 to 10 or 10 to 11 12 இந்த மாதிரி டைம்ல நான் வந்து ஒரு 3 hours வந்து டீப் ஒர்க் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோஸ் எடுக்கிறது, அப்லோட் பண்றது, தம்ப்நெயில் எடிட் பண்றது, இந்த மாதிரி டீப் ஒர்க்ஸ் நான் வந்து பண்ணுவேன். தென் பிடிஎஃப்ஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். மேபி 12 to 1 or 12 to 2 o'clock நான் வந்து பாட்காஸ்டோ இல்லை ஏதோ எனக்கு மூவிஸ் பிடிச்சிருந்துச்சு அந்த டைம்ல ஏதாவது தோணுச்சுன்னா அப்போ நான் பார்ப்பேன். தென் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வெளியே என்னோட என்டர்பிரனர் ஃப்ரெண்ட்ஸோட, குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன். ஈவினிங் 6 to 7 வந்து என்னோட ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்னோட கேர்ளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 8 to 9 or 9 to 10 நான் வந்து என்னோட பெட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் என்னோட ரொட்டீன். இப்படி டீடைல்டா ஸ்பெசிஃபிக்கா நான் எழுதுனதே எழுதணும் இல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டீடைல்டா ஸ்பெசிஃபிக்கா அப்போ நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். இப்போ நான் வந்து மேபி என்னோட 3 years கழிச்சு நான் ஒரு 2 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணோம், எழுதுங்க, தப்பே கிடையாது. என்கிட்ட வந்து கார் இருக்கணும், வீடு இருக்கணும், என்கிட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பொண்ணு இருக்கணும். என்ன ஒரு 3 years கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கணுமோ அதை இப்ப நீங்க நல்ல ஸ்பெசிஃபிக்கா பொறுமையா நிதானமா பட்டெல்லாம் எழுதாதீங்க, பொறுமையா நிதானமா உட்காந்துருங்க. தென் இப்போ இதுதான் மெயினான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபியூச்சர் செல்ஃப், ஓகேவா, அந்த ஃபியூச்சர் செல்ஃப் இருக்கு, நீங்க அதை எல்லாத்தையும் எழுதிட்டீங்க, டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ப்ராப்பரா ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் 20% ஆஃப் த ஹேபிட்ஸ் வந்து பண்ணும்போது அது 80% ஆஃப் த அந்த ஃபியூச்சர் செல்ஃபுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்குது. அப்படின்னா அது என்ன ஹேபிட்ஸா இருக்கலாம், அது என்ன டாஸ்கா இருக்கலாம், அது என்ன ஒர்க்கா இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரை ஸ்கிரிப்டிங், வீடியோ டேக்கிங், தென் வந்து புக் ரீடிங், இது 3 தான் முக்கியமான ஒரு மெயினான டாஸ்க். இது 3த்துல தான் நான் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்றேன். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ல சொல்றேன், முன்னாடி இல்லை, ரீசெண்ட் டைம்ல சொல்றேன். நெக்ஸ்ட், என்னோட ஹேபிட்ஸை பொறுத்தவரை எனக்குன்னு ஒரு சர்டைன் ஹேபிட்ஸ் வச்சிருக்கேன்னா அந்த சர்டைன் ஹேபிட்ஸை தான் நான் ஃபாலோ பண்றேன். அதுதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இல்லைச்சே என்னோட மெடிடேஷன் நான் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கும் என்னோட ஒர்க் ப்ராப்பரா பிசினஸை கொண்டு போறதுக்கும் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ், என்னென்ன விஷயங்கள் 20% ஆஃப் த விஷயங்கள், சரி ஓகே, ஒரு 20% ஆஃப் த ஒரு விஷயம் வந்து என்னோட 80% ஆஃப் ரிசல்ட்டை பாதிக்குது. ஸ்க்ராலிங், நான் ஃபோன்ல ஸ்க்ராலிங்ல உட்காந்தேன்னா 1 hourக்கு மேல நான் டெய்லியுமே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் அ ஹேபிட், இட்ஸ் அ அடிக்ஷன். ஸோ அப்போ அதை நான் குவிட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன், அது என்னோட 80% ஆஃப் த ரிசல்ட்டை பாதிக்குது. நான் ஒரு வேலிடேஷன் சீக்கிரா இருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த வேலிடேஷன் நான் குவிட் பண்றதுக்கு இதை நான் என்ன பண்ண போறேன். ஸோ இப்படி 20% ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ் ஆர் டாஸ்க் 80% ஆஃப் த ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா அந்த 20%ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த ஃபியூச்சர் செல்ஃப், ஓகேவா, இப்போ நீங்க வந்து ஹேபிட்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபியூச்சர் செல்ஃப் கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன வேணும் அது இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டே வந்துட்டீங்க, ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு, ஒரு ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல எந்த ஒர்க்கை நீங்க ரெசிஸ்ட் பண்றீங்க, அதாவது நிப்பாட்டுறீங்க. இப்ப லெட்ஸ் சே நான் ரொம்ப நாளா வந்து ஒரு 5 hours 6 hours புக் படிக்கிறதுலாம் டஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் 3 hours புக் படிக்கிறேன், 2 hours நோட்ஸ் எடுக்கிறேன், 2-3 hours சும்மா ஒரு புக் ரீடிங் பண்றேன், இல்லை வாக்கிங் போறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி வெளியே போறேன், எல்லாம் பண்றேன், ரைட்? ஸோ நான் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் புக் ரீடிங் அப்படிங்கிறது, அது என்னோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்க், அது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு கிவ் அ நாலேஜ் டு யூ, ரைட்? ஒரு பாட்காஸ்ட் கேட்கறது இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு வெயில் ஓவர் அடிக்குது, ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்த ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்கை அப்புறம் பண்ணலாம், இல்லை இதெல்லாம் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லாம் குவிட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம பானெல்லாம் குவிட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டை குவிட் பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, எப்படி எந்த விஷயத்த ரெசிஸ்ட் பண்றீங்க, ஜஸ்ட் திங்க் அபௌட். அதை உட்காந்து பொறுமையா உட்காந்துருது. ஃபைனலி do the hard work and the effective task. What are the effective task? அதாவது எஃபெக்டிவ் டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு டாஸ்க்ல ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது ரியல் ஹார்ட் ஒர்க். எனக்கு இம்பார்ட்டன்டான டாஸ்க் தான் நான் சொன்னது 20%. இப்போ ஸ்கிரிப்ட், புக் ரீடிங், வீடியோ டேக்கிங், இதுலலாம் நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம். பட் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே, அதாவது 24/7 நான் வந்து பிஸியாவே இருக்குன்னு நினைக்கிறோம்ல, இது வந்து ஒர்க்கிங் ஹார்ட். இது வந்து நம்மளோட எமோஷன்ஸை நம்ம வந்து என்டியூர் பண்றதுக்கு பயந்துட்டு, நம்ம தாட்ஸ் கூட நம்ம உட்கார்றதுக்கு பயந்துட்டு இப்படி இருக்கிற விஷயங்கள். ஸோ நீங்க இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது, எந்த ஒரு டாஸ்க்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க்கிங் ஹார்ட், அதாவது நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது, ஒரு டாஸ்க்ல நான் ஒரு ஒர்க் பண்றேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன். எஃபெக்டிவான டாஸ்க்னா என்னது?
வீடியோ டேக்கிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இதெல்லாம் வந்து எஃபெக்டிவான டாஸ்க் என்னோட பிஸ்னஸை பொறுத்தவரை. அண்ட் ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கான அந்த கோச்சிங் ஃப்ரேம் ஒர்க்ஸை கண்டுபிடிக்கிறதுலாம் எஃபெக்டிவான டாஸ்க். இதில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் மென்ட் டு பி டூ அப்படிங்கிறது. பட் உங்களுக்கு மேபி இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு என்ன டாஸ்க் நீங்கள் வந்து ஹார்டாக அதில் வந்து ஒரு 2 hours 3 hours டீப் ஒர்க் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் பயங்கரமா மொமெண்டம்ல இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபௌட் இட், ரைட்? ஸோ இதே மாதிரி நம்மளோட கோச்சிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். அண்ட் ஸோ நம்ம ஒன் உட்காந்து பேசுறதுனால ஐ வில் கிவ் யூ அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிளாரிட்டி டு கெயின் அ ஃபோக்கஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ மைண்ட்ஃபுல் மென்டல் கிளாரிட்டி எப்படி ஆகுறதுங்கிறதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்மளோட கோச்சிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பேன். அதை நீங்க கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க நாளைக்கு மென்டார் இல்ல வந்து எனக்கு ஒரு கைட் வேணும், எனக்கு ஃபோக்கஸ்டா நான் இது இல்லை அப்படிங்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு அந்த டைம்ல ஒர்க் அவுட் ஆகும், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் அ கோச்சிங், கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இஃப் யூ ஆர் ஆம்பிஷியஸ், உங்களுக்கு கைட் பண்றதுக்கு யார் மேலே ஐ வில் கைட் யூ. லிங்க் கீழ இருக்கு. 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் ஐ வில் see you in this video. இந்த வீடியோல மெயினா எந்தெந்த ஹேபிட்ஸ் உங்களோட லைஃபை ஃபோக்கஸ்டா இருக்க விடாம கெடுக்குதுங்கிறத டீடைல்டா பேசியிருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட் பாட்காஸ்ட், ரைட்? திஸ் இஸ் த பாட்காஸ்ட் சீரீஸ் ஆஃப் பவர்ஃபுல் ஃபோக்கஸ் ஃப்ரேம்வொர்க்.